நீங்களே ரெண்டு சட்டி போட்டு கொண்டிருந்தா ஏற்றுமா நான் என்ன தவறு செய்தேன்? அந்த பாவியாகிய மதுசூரனுடைய மகளை நான் இறுதியது தப்புதானா? இதுக்காக இவ்வளவு பெரிய கபடம் நடக்குமா? என்னுடைய மகன் மதிசூரன் இருக்கிறானல்ல, மதிசூரன் தந்தையான பட்டாசுரனை, அதாவது உன்னுடைய பெரிய தாத்தா இருக்கிறார்கள் நீலச்சாரன் மடித்து விட்டார். தந்தையை கொண்ட பாவியை எல்லாம் இருந்தாலும் பரிவாக என்று மகன் வைக்கிறார். ஒரே ஒரு காரணம், அந்த மதிசூரனை நீங்க மடித்து விடுவீங்களே, ஆனால் அந்த பிரச்சனைக்கு தோடு அப்படியா? என் மகளை முன்னை எப்படி வளர்த்தினார்களோ அதுபோல என் மகளை நான் வளர்த்தினேன். என் மகளை கொல்லவோ அல்லவோ யாராலே முடியாது. இவர் கொஞ்சம் பாண்டாளை ஒரே விஷயங்க 5 பேர்த்த கொண்டு கலர் செய்தி அழைத்து வைத்து தெரிந்தா அவனுக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லி அந்த மதிசூரன் வச்சுட்டு இருக்கான். ஆண்டவன் மனித விடுவாங்க, ஆனா அந்த அம்மாவுடைய தாலி ஏறும், அந்த அம்மா தாலி இருப்பதும் உன்னுடைய தாலி இருக்கும் ஒண்ணுதானே. இப்படி அழைத்து சிறையில் இருப்பவர்களை அம்மா என் அப்பா பட்டாசுரனை கொன்னானே, என்னைக்கா இருந்தாலும் தேவிமா உன்னை கொல்லாம விடுவது கிடையாது என்று சொல்லி லட்சியத்தோடு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா 1000 சிலை 2000 கரத்தோடு கொண்டு வந்துட்டாங்கல்ல, இனிமே ஒன்ன மாதிரி 1000 மதிசூரன் இருக்கணும். 1000 பஞ்ச பாண்டவனை திருவள்ளியில கை வைக்க இப்ப ஒரு வழி இருக்குல்ல, இப்ப நீங்க நான் விட முடியாது. சரி, வீட்டு விட முடியுமா? விட முடியாதா? ஏய், பெற்றதா இறுதி முறையாக கேட்கிறேன். அவ யார் என்று நினைப்பாய்? அவள் என்னுடைய தங்கையடா. அவள் என்னுடைய தங்கை. உடல் மட்டும்தான் வேறு, உயிரெல்லாம் ஒன்றுதான். இருவரும் அப்பே தங்கையுமா? ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்க. அம்மா இத்தனை ஆண்டு காலமா அம்மா ஆரவள்ளி அதுக்கு கண்டாரவள்ளி 2 பேரும் சேர்த்துக்கிட்டு பாண்டவரை விட சொல்றாங்க. முடியாதுரி. அடே சண்டாளா, சதிகாரனே, யாரிடத்தில் பேசுகிறான் என்று நெஞ்சிலே பயத்தை வைத்து பேசு. முடியாது என்றால் என்ன செய்வாய்? இந்த வாத்தியத்தை உன்னை கொல்லவும் அஞ்ச மாட்டாள். அப்படி என்றால் நான்
என்ன உங்களோட ஜனமாகி